மஹிந்திராவுடைய மின்சார கனவு என்பது இன்று நிஜமாக இருக்கிறது. இன்று புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வாகனத்தினுடைய விலை என்பது பாத்தீங்கன்னா இப்போ வந்து 19 லட்சம், ஏறக்குறைய 19 லட்சம். இங்க இருக்கக்கூடிய வாகனம் இருக்கு இல்லையா, இதுவும் இதே பிளாட்ஃபார்ம்ல, இது எந்த பிளாட்ஃபார்ம்ல தயாரிக்கப்பட்டிருக்கோ, எந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம்ல தயாரிக்கப்பட்டிருக்கோ அதே இன்க்ளோ பிளாட்ஃபார்ம்ல தான் இங்க இருக்கக்கூடிய இந்த XCV90யும் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதனுடைய விலை என்பது பாத்தீங்கன்னா 23 லட்சம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள விலை வித்தியாசம் வந்து 3 லட்சம் தான். ஸோ இந்த கார் எப்படி இருக்கிறது, இந்த கார் எப்படி இருக்கிறது, ஸோ இந்த கார் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு நீங்க பாக்குறீங்க. இது ரொம்ப ரேஸ் கார் மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய அடையாளம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த 90 பொறுத்த மட்டும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லக்ஸுரி கார். இந்த காருக்கு வந்து ரேசிங் கார் அப்படின்னு அடையாளம் கொடுத்தோம்னா, இந்த காருக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கூப்பே வடிவத்தில் நம்ம இருக்கிறத பாக்குறோம். ஸோ கூப்பேனாலே லக்ஸுரி தான்றதுனால இந்த லக்ஸுரி காருக்கு ஒரு கூப்பே வடிவம் கொடுத்திருக்காங்க. மஹிந்திராவுடைய B60 வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஆக்சுவலா நம்ம ரசனையில அப்படியே முழுகிட்டோட சொல்லலாம். முற்றிலும் வேறுபட்ட ஒரு காராக இந்த கார் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஈவன் இந்த போனட் பாருங்களேன், எப்படி ஒரு போனட் நம்ம இதற்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இது ஏரோடைனமிக்ஸ் படி வடிவமைக்கப்பட்டிருக்கா இல்ல ஒரு டிசைன் எலிமெண்ட்ஸ்க்காக இப்படி டிசைன் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் நம்ம இங்க பார்த்ததே கிடையாது. இதான் முதல் முறையாக பார்க்கிறோம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த காரினுடைய ஒரு சைட் ப்ரொஃபைல் இருக்கிறத நாம இங்க பாக்குறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்குரிய ஒரு கார்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு கன்வென்ஷன் இருக்குல்ல, எல்லா கன்வென்ஷனையும் உடைச்சிட்டு இவங்க புதிதாக இந்த ஒரு காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த வீல் ஆர்ச்சா இருந்தாலும் சரி, இந்த வீலா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கிரியேட்டர் கிட்ட, கற்பனை திறன் கொண்ட ஒருத்தரிடம் நீங்க ஒரு காருடைய வீல் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அவர் எப்படி தன்னோட மேக்சிமம் தன் கற்பனை திறனை பயன்படுத்தி ஒரு காருடைய வீலை டிசைன் பண்ணுவாரோ அப்படிப்பட்ட ஒரு டிசைன்ல இந்த கார் இருக்கிறத பாக்குறோம். இது வந்து இதனுடைய காருடைய ஃப்ரண்ட்ல இருக்கிறனால இதை ஃப்ரங்க்ன்றாங்க. ஸோ இது ஆக்சுவலா இங்க கூட நம்ம சில பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ஹெட்லாம்பும் சரி, டிஆர்எலும் சரி, எல்லாமே LED. இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். இது வந்து எந்த கார்லையும் இல்லாத அளவுக்கு ஒரு டிசைன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கர்வ்னு சொல்லுவாங்கல்ல, மேடு பள்ளங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு இங்க பூந்து விளையாடி இருக்காங்க. வீல் இருக்கு இல்லையா, இந்த வீலோட டிசைன் இருக்குல்ல, இது ஏறக்குறைய ஃபியூச்சரிஸ்டிக்காவே இருக்கு. ரொம்ப கண்களை கவரும்படி இருக்கிறது. ஸோ இந்த முன்பக்க சீட்டுகளை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது நம்ம XUV700 பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பின்பக்க கதவுகளுக்கான ஹேண்டில்ன்றது இந்த ஆக்சுவலா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த பின்புற தோற்றம், இந்த பின்புற தோற்றம் முன்புற தோற்றம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குன்னு நான் பாக்குறேன். சரி, இதனுடைய கொள்ளளவு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். இந்த அளவுக்கு தாராளமா இங்க டிக்கில இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கிறத பாக்குறோம். இதுக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் எஃபெக்ட் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்தால இங்க இருக்கக்கூடிய ஸ்பாய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரியே இங்க ஒரு வடிவமைப்புல கொடுத்திருக்காங்க. ஸோ காருடைய ஹெட்லாம்பை சுத்தி DRL எப்படி இருந்ததோ அதே போலவே இங்க இருக்கக்கூடிய LED விளக்குகளும் இந்த சிகப்பு நேரத்தை ஒளிரதை நாம பார்க்க முடியுது. இதனுடைய இன்டீரியர், நம்ம இங்க கார்ல உட்காந்துருக்கோமா இல்ல இங்க ஒரு ஜெட் விமானத்துல உட்காந்துருக்கோமா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பமே வரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்தரமான ஒரு ஏஸ்தட்டிக்ஸோட இந்த இன்டீரியர் டிசைன் இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. ஈவன் இந்த கியர் நாபெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஈவன் அதே போலதான் இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருக்க மாதிரியே அந்த ஒரு ஸ்டைல்லே இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ரெசல்யூஷனாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த அளவுக்கு குயிக்காக ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். இங்கே கேமிங் எல்லாம் விளையாடுறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு இதுவாகவும் இருக்கும். பட் ஆனால் வண்டி ஓட்டும் போது இந்த கேமிங் எல்லாம் பண்ண முடியாது. அடுத்தது ஸ்பீக்கர்களை பற்றி சொல்லி ஆகணும். இது மொத்தம் 14 ஸ்பீக்கர்கள் இருக்கு. ஹர்மான் ஸ்பீக்கர்கள் தான் இருக்கு. இப்போ இந்த டச் ஸ்கிரீனை போலவே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயும் பல அற்புதங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த டச் ஸ்க்ரீனில் என்ன மாதிரியான ஒரு எந்த அளவுக்கு ஈஸியாகவும் எந்த அளவுக்கு ஈஸியாக இது ரெஃப்ரெஷ் ஆச்சோ அதே அளவுக்கு இங்கேயும் நம்ம ஈஸியாக ரெஃப்ரெஷ் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த சீட்டில் வந்து வெறும் ஃபேப்ரிக் மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக லெதரைட் மெட்டீரியல் இருக்குது, ஃபேப்ரிக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இன்டர்வைண்டாக இருக்குது. ஸோ இதுவே இந்த ஒரு காருக்கு வந்து ஒரு தனி லுக்கை கொடுக்குது. பட் இந்த சீட்டினுடைய நிறமாக இருந்தாலும் சரி, இந்த உள்ள அலங்காரத்திற்கு இங்கே பயன்படுத்தி இருக்கக்கூடிய நிறமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஏந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார் ஹேண்டில் இருக்குல்ல, பொதுவாக ஆக்சுவலாக வந்து குரோம்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராப்பாக ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு துணியே கொடுத்துருக்காங்க. இந்த இதுவை இது காஸ்ட் கட்டிங்கா என்னன்னு தெரியல. இந்த ரியர் சீட்ல உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய அனுபவமா இருக்கு, ஒரு ரசனைக்குரிய அனுபவமா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஃபர்ஸ்ட், நம்ம உணரக்கூடிய விஷயங்களோட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப புதுமையாகவும் ஒரு பரவசம் ஊட்டுவதாகவும் இருக்கிறது. இந்த ஃப்ரண்ட் வீல்ல இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்ட் வந்து எதை நமக்கு நினைவுபடுத்துதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏலியன் இருக்குல்ல, ஒரு ஏலியனுடைய கழுத்தும் அதனுடைய முகமும் எப்படி இருக்குமோ அதே போலவே இந்த சீட்டினுடைய ஹெட்ரெஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்க பின்னிருக்கையில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். இது இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த ஆம்ரெஸ்ட்ல 2 கப் ஹோல்டர்ஸும் இருக்கு. இந்த கிளாஸ் ரூஃப்ல இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப புதுமையாகவும் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நாமளே வந்து ப்ரஷ் வச்சு நாமளே வந்து பெயிண்ட் பண்ணா எப்படி எப்படியெல்லாம் நம்ம ரசனைகள் போகுமோ அது போல ஒரு ரசனையோட இது தீட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல மஹேந்திராவோட இன்ஃபினிட்டி, அதாவது இரட்டை கோபுரம்னு சொல்லக்கூடாது, இரட்டை இமயம் அது இருக்கிறத நாம இங்க பார்க்க முடியுது. இது வந்து ஒரு பேட்டரி கார்ன்றதுனால ரொம்ப ஃப்ளாட் ஃப்ளோரா இருக்கு. ஸோ அதனால இடையில இங்க இன்னொரு நபர் உட்கார்ந்தால் கூட இவங்களுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இங்கே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து ஒரு தை சப்போர்ட் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கிறது மட்டும் கிடையாது, பேட்டரி இங்கே தான் பிளேஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு காரணத்தாலையும் என்னமோ இந்த இடத்துல கொஞ்சம் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ரெக்ளைன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம சாஞ்சி உட்காந்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு சௌரியமாக இருக்க முடியும். இங்கே ஆக்சுவலாக வந்து பின் சீட்டில் இருக்கவங்களுக்கு வசதிக்காக இந்த இடத்துல வந்து ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வெண்ட்னுடைய டிசைன் ரொம்ப புதுமையாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம குளிர்ச்சியான காற்று வேண்டும் வேண்டாம் என்பதை அந்த ஸ்பீடை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு முடிவு செய்வதற்கான விசைகளையும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் வந்து சீட்லேயே கொடுத்துருக்காங்க. இதையும் நாம் இங்கே பார்க்க முடியுது. இப்போ அடுத்ததாக இந்த XCV90 இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்காக இருந்தாலும் சரி, இதனுடைய ரியர் ஓவர் ஹேங்காக இருந்தாலும் சரி, இந்த BE6 இது அதிகமாக நீண்டு இருக்குது. 2 பக்கமே நீண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த BE6 என்பது ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ரேசிங் கார் மாதிரி இருக்குன்னா, இந்த கார் என்பது ஆக்சுவலாக எதை மனசில் வச்சு இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லக்ஸுரியான கார். இந்த இடத்துல ஒரு கூப்பே மாதிரி ஒரு டிசைன் செய்யப்பட்ட கார் அப்படின்ற மாதிரி இதை நம்ம டிசைன் செய்யப்பட்டிருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இதனுடைய வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த காரை விட இந்த கார் வந்து ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய இந்த DRL இருக்குல்ல, இந்த DRL பேட்டர்ன்றது வந்து ஏறக்குறைய வந்து அந்த காருக்கு இந்த காருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும், இதுல இருக்கக்கூடிய இன்னொரு கூடுதலாக இருக்கக்கூடிய அம்சம் கேட்டீங்கன்னா, இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய இந்த DRLையும் இன்னொரு லைட் பார் கொண்டு இவங்க இணைச்சிருக்காங்க. அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய LED ஹெட்லாம்ப் இருந்தாலும் சரி, இங்க கிறிஸ்டல் வடிவில் இருக்கக்கூடிய இந்த 3 கிறிஸ்டல் ஆக்சுவலா லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது 3மே வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது. இருக்கக்கூடிய போனட் தான் வந்து ரொம்ப நீண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இந்த காரினுடைய சேஃப்டிக்கும் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கார் வந்து ஒரு லக்ஸரி காரா மாத்துறதும் இங்க இருக்கக்கூடிய பெரிய ஓவர் ஹேங் தான். அதுக்கு அடுத்ததாக ஏறக்குறைய இங்க இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில் பாத்தீங்கன்னா 6Cல இருக்க மாதிரி 700 இருக்க மாதிரி தான் இதுவும் ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த காருடைய பின்புறத்துல BE6 போல இல்லாம ஆக்சுவலா இங்க ஒரு லைட் பார் மூலமா இங்க 2 பக்கம் இருக்கக்கூடிய டெயில் லேம்பை இணைக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இதனுடைய ஸ்பாய்லர் இருக்குல்ல, இந்த ஸ்பாய்லரும் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து கொஞ்சம் அழகாகவும் புதுமையாகவும் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வந்து ரொம்ப புதுமையான டிசைன் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காரை நம்ம ஆன் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய லக்ஷனை இருக்கு இல்லையா, இந்த மஹிந்திராவோட லக்ஷனை வந்து ஒளிர்வதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பரபர அப்படின்னு நம்ம இதை பற்றி பேசினாலும் நம்ம கண் போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 3 திரைகளும் தான் இந்த கோஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3மே பார்த்தீங்கன்னா இது பேசஞ்சர் ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. இதை வந்து ஆக்சுவலாக டச் ஸ்க்ரீன். இது இங்கே இருக்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது 3மே வந்து தனித்தும் இயங்கக்கூடியது, ஒன்றாக சிங்க் பண்ணவும் செய்யவும் முடியாது. இந்த காருடைய உள் அலங்காரம் என்பது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கன்வென்ஷனலாகவே இருக்கிறத நான் பார்க்குறோம். கன்வென்ஷனாக இருக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக சார்ஜிங் ஒயர்லெஸ் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈவன் இங்கே C டைப் சார்ஜர், இந்த இடத்துல ஒரு USB போர்ட் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. ஸோ தேவையில்லாத போது நாம் மூடிக்கொள்ள முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கியர் நாப் வந்து கொஞ்சம் ரொம்ப கன்வென்ஷனலாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சீட்ஸ் பாருங்கள். இந்த சீட்ஸ் வந்து முழுக்க நம்ம 6Cல பார்த்த மாதிரியான சீட்டு இது இல்லை. இது முழுக்க லெதரைட் சீட்டாகவே இருக்குது. இந்த இன்னர் ரியர் மிரர்ன்றது வந்து ஒரு ரிம்லெஸ்ஸாக இருக்குது. இந்த ரிம்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் இது. ஸோ அதனால் இரவு நேரங்கள்லையும் இது நம்ம சிறப்பாக பயணிக்க முடியும். ஸோ 6Cல கொடுத்தது போல் ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப வந்து காசு கட்டிங்கெல்லாம் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஒரு குரோம் மெட்டீரியல்லே வந்து இங்கே கைப்பிடிகள் இருக்கிறத பார்க்குறோம். கைப்பிடிகள் மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு காருக்கு ஒரு மஸ்குலர் லுக் கொடுக்கணுன்றதுனால இந்த இடத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டில் மாதிரி விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் ஹேண்டில் பக்கத்துலேயே வந்து இந்த காரினுடைய விண்டோஸை இயக்கிறதுக்கான இந்த அவுட்டர் ரியூ இயக்கிறதுக்கான விசைகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து இங்கே 2மே இருக்குது. அதாவது ஆக்சுவலாக வந்து தொடு விசையின் மூலமாகவும் இயக்க முடியும், இல்லை இந்த ஆக்சுவலாக வந்து இது மாதிரி வர நாப் வச்சு நம்ம இதை இயக்க முடியும். ஸோ இந்த காருடைய ஏசியை பற்றி ரொம்ப சொன்னாங்க. நாளைக்கு நாம் இந்த ஓட்டும் போது இந்த ஏசி வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது,
இப்போ இந்த கார்ல இருந்து நம்ம வெளி உலகத்தை பார்த்தாலும் சரி, இந்த காருக்கு உட்புறத்தை பார்த்தாலும் சரி, நமக்கு வந்து ரொம்ப ஒரு லக்ஸுரியான கார்ல உட்காந்து பயணிக்கக்கூடிய ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சன்ரூஃப்ல இருக்கக்கூடிய இந்த கோலங்கள் தான், ஒளிக்கோலங்கள் தான். இந்த ஒளிக்கோலங்கள் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இங்க வந்து மஹிந்திராவுடைய லக்ஷனை தான் இங்க குடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ரசனைக்குரியதாக இந்த பேட்டர்ன் ஒளிர்வதை நாம பார்க்குறோம். இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வசதிகள் கொடுத்துருக்க பார்க்குறோம். ஸோ 2 சீட்லேயும் இது மாதிரி வசதிகள் இருக்குது. இந்த காரை போல இல்லாமல் இந்த காரில் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல தை சப்போர்ட் கிடைக்கிறது. தை சப்போர்ட் கிடைக்கிறது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இங்கேயும் வந்து ஆக்சுவலாக ஃப்ளோர் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட நமக்கு வந்து இங்கே தை சப்போர்ட் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம படுது. ஸோ இங்கே பின் சீட்டுகளுக்கும் வந்து ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஏசியினுடைய அளவையோ இந்த ஃபேனையோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய எந்த ஒரு திசையும் நம்ம பார்க்க முடியல. ஸோ ஒன்று வேணும் இல்லாட்டி வேணாம், அவ்வளோதான். 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில ஒரு பேசஞ்சர் இல்லைன்னா ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. இந்த ஹேண்ட் ரெஸ்ட் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லைன்னா நம்ம இதை மடக்கிட முடியும். ஸோ மடக்கிட்டோம்னா ஆக்சுவலாக 3வதாக இங்கே டெய்லியும் ஒரு இன்னொரு பயணி இங்கே உட்கார முடியும். ஸோ அவங்களுக்கும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் இருக்குல்ல, ரொம்ப நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்டை நம்ம ரெக்ளைன் பண்ணக்கூடிய வசதியும் இருக்குது. ஸோ இந்த பின் சீட்டில் ரெக்ளைனிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இதில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தாலும் அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பவரை வெளிப்படுத்துது, டார்க்கை வெளிப்படுத்துது, இதோட ரேஞ்ச் எவ்வளவு, இதோட டாப் ஸ்பீட் எவ்வளவு, ஸோ இது ஓட்டுவதற்கு எப்படி இருக்குது, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.